ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சனி எக்ஸலண்டா இருக்காருங்க. ரோக சனியா இருக்காரு. கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனியே முடிவு பண்ணிட்டார். அப்ப ஆல்ரெடி சனி நிறைய நல்லது செய்ய போறார். அதுக்கும் மேல இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10ல போய் உட்கார்ந்துருக்கார். பொதுவா ஜோதிடத்துல ஒரு வார்த்தை உண்டு, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு. அப்ப 10ல குரு பதவி பறி போயிடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுமா. காரணம் என்ன அப்படின்னா, மத்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்காங்க. 5ல ராகு, 11ல கேது, இப்ப 10ல குரு, 6ல சனி. 10ல குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ கொடுப்பாருமா. 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு ஜோதிடத்துல. அப்ப 10ல குரு பதவியை வந்து புடிச்சிடுவாரா, புடுங்கிடுவாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மீதி பிளானட்ஸ்ல எக்ஸலண்டா இருக்காங்க. 5ல ராகு, 11ல கேது, அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி ரோக சனியா இருக்காரு. அப்ப 10ல குரு என்ன பண்ணுவாரு, வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ கொடுப்பார். ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமை தொழில் செய்றீங்க, ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்க, ஆனா கண்டிப்பா இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டு. இப்ப ஒரு ப்ரொமோஷன் குடுக்குறாங்க. நீங்க மேனேஜருக்கு பிஏவா இருக்கீங்க. இப்ப மேனேஜரா போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்பளம் அட்லீஸ்ட் ஒரு 4000, 5000 ஏத்தி குடுக்குறாங்க. 10,000, 5,000 ஏத்தி குடுக்குறாங்க அப்படின்னா, பொறுப்புகளும் அதிகமாகும், வேலைபளுவும் அதிகமா இருக்கும் தானே. 10,000 சும்மா நம்மளுக்கு குடுத்துருவாங்களா? குடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆக பொறுப்புகள் அதிகமாகும், வேலை சுமை அதிகரிக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 10ல் குரு பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு பதவிய விட்டுட்டு இன்னொரு பதவி வேற ஒரு கன்சர்ன்ல போயிட்டு இதை விட சூப்பரான ஒரு வேலையில உட்கார்றதுக்கான வழியும் வாய்ப்பும் கூட உண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம். சுயதொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்க வந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வரும். ஏகப்பட்ட ஆர்டர்ஸ், ஏகப்பட்ட கிளையன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளால கொடுக்க முடியாது. மேன் பவர் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணி செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது இல்லையா? ஆக பிளான் பண்ணி நீங்க செய்றீங்க அப்படின்னும் போது சக்சஸ் அப்படின்றது வந்துடும். மேன் பவர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை. பொதுவா குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6க்கு அதிபன். உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 2ஆம் பாவத்துல போய் அமர்றான் அப்படின்னும் போது குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தன பிராப்தி. அமர்ல பார்வை பார்க்கிறாரு, 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். 6ஆம் பாவத்தை சாரி 10ஆம் பாவத்துல அமர்றாரு, 2ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. அப்ப இந்த மாதிரி நிம்மதி, சந்தோஷம், திடீர் தன பிராப்தி, போதுமான அளவுக்கு வருமானம் இருந்துட்டே இருக்குங்க. எக்கனாமிக்கலி வி ஆர் சவுண்ட். எங்களுக்கு காசு பணத்துக்கு பெருசா ஆண்டவன் புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். அதுக்கும் மேல 4ஆம் பாவத்தை, சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. உங்களோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகும். இது வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு கார்ல போயிருந்தேங்க, இப்ப லக்ஸரிஸ் கார்ல போறேன். இது வரைக்கும் ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட்ல வாடகையில இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் சொந்தமா வாங்கிட்டேன். அம்மனோட சப்போர்ட் இருக்கு, அம்மனோட ஹெல்த்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகும். 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கடன், நோய், எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை சனியும் வந்து கொடுக்க போறாரு, குருவும் கொடுக்க போறாரு. குருனோட பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. சரி, இப்ப நாங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது செய்யணுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போயிட்டு வெள்ளை மூக்கடல ஊற வச்சு மஞ்சள் நூல்ல கோத்து மாலையா போட்டு அவரை ஒரு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இன்னும் நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எங்களுக்கு எவ்வளோமா சொல்லுவீங்க அப்படின்னா, ஏறக்குறைய 75% கொடுக்கலாமா. வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலையும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பயிற்சி எல்லாரும் பயந்து, சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு, எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா கொடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் கொடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன்
அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது. இந்த குழந்தையினோட ஜாதகத்த நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும்போது தேவேந்திரன் சொல்றாரு, "இது பாருங்க, இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும்" அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு. அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு? நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா? இது எப்படி? சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல. நான் இங்க தானே இருக்கேன். என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல. அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும்? யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும்? அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி? ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு. ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் குரு கடகத்துல சஞ்சரிக்கிறார். அதுல 3 மாசம் பாருங்க, நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027, ஆண்டின் கடைசியும் அடுத்த வருஷத்தின் ஸ்டார்டிங்லயும் பாருங்க அதிவக்கரமாக சிம்மத்துக்கே வருகிறார். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதங்கள் அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து சில தொழில் வேலை மாற்றங்களை கொடுத்து, அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 11ஆம் இடத்துக்கு வந்து நல்ல சிறப்பான சில நல்ல விஷயங்கள், லாபங்கள், சுப விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கிறது. நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போறது இல்லை. இப்ப பாருங்க, துலாம் ராசிக்கு உச்ச குருவாக 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிறைய அந்த பேங்கிங் லைன்ல இருந்தவங்க, பினான்சியல் லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தன் வீட்டை தன்னையே பார்க்கிறாருங்கிற 6ஆம் வீட்டை பார்த்து வலுக்கிறார். ஸோ ருணச்சத்ரு பாவம் வலுக்குது துலாம் ராசிக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். புதுசா ஏதோ சீனியர் சிட்டிசனுக்கு நோய் வருவது, 45-50 வயசுலயே பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் அது மாதிரி சில தொந்தரவுகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி கடன்கள் அதிகமாக போகிறது, பர்சனல் லோனு, வியாபாரம், தொழில் இருக்கிறவங்களுக்கு கடன் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதிகமாக போயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உறவுகள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து ஒரு பொதுவான பலனை ஒழிய உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது வந்து பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை.
பணப்புழக்காட்டங்கள் அதிகமா இருக்கும். ஆனா கடன் விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடம்பு உபாதைகள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாரி உறவுகள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு மாரி லோன் போட்டு ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, பழைய வீட அப்கிரேட் பண்றது, புதிய கார் வாங்குறது, பழைய கார குடுக்குறது. எல்லாமே அது மாரி வண்டி, வாகனம், வீடு, இடம் அது மாரி விஷயத்துல நல்ல மாற்றங்களை குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி நன்றாக குடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டின் கடைசியில 11ஆம் இடத்துக்கு போம்பொழுது நல்ல லாபங்கள், நல்ல சில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பும் வருகிறதுங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தொழில், ஃபினான்ஸ் தொழில், வட்டி தொழில், பேங்கிங் தொழில், சொல்லிக் குடுக்கும் வேலையில இருக்கிறவங்க, பிரின்சிபலா இருக்கிறவங்க, டீச்சரா இருக்கிறவங்க, ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க, டீனா இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கோல்டு பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் நல்லது இருக்கு. ஸோ இந்த நேரத்தை வந்து ஓரளவுக்கு கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி நல்லது. 6ஆம் இடத்திலிருந்து கடன் நோய் எதிரியை குறைத்து கொண்டிருந்த சனியை குரு பார்த்து ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது இருந்து குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவா பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தா பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல குரு வந்தா பிரச்சனை கொடுக்க போறது இல்லை. என்னன்னா, சில கடன் விஷயங்கள், உடல் உபாதைகள் விஷயங்கள், தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றங்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முன்னேறுறது, வேலையில வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைகிறது, கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகுறது, அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய ஒன்றும் தவறான அமைப்புகள் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வருது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து துலாம் ராசியில வந்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தீங்களா, விசாக நட்சத்திரத்துல பிறந்தீங்களா, சித்திர நட்சத்திரத்துல பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் எல்லாம் ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய பலாபலன்களை பார்த்து எது மாதிரி விஷயங்கள் ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது, பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் எப்படி போயிட்டுருக்கு, பழச கெட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சா, உண்மையில் நடக்கிறதெல்லாம் நல்லதா, அல்லது ஒன்றுமே சில பிரச்சனைகள் இருக்கா, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம், நமக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எப்போ வருது, எது மாதிரி டைமில் நம்ம கடனை அடைக்க முடியும், எது மாதிரி டைமில் உடம்பு உபாதைகள் குறையும், குழந்தை செல்வம் எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்குங்கிற மாதிரி ஒரு வயதினருக்கும் அவங்கவுங்களுடைய ஸ்டேஜஸ் இன் லைஃப்க்கு தேவையான கிளாரிட்டி, தேவையான வாழ்க்கையோட அமைப்புகளோட எப்படி நமக்கு காத்திருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்தமாற நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டேனானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் நம்மளால ஜெயிக்க முடியும். இதுல சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை என்ன சொல்லுதுன்னா, எந்த டிகிரியில கிரகங்கள் இருக்கு, ராசிக்கு எவ்வளோ பாவங்கள் தள்ளி இருக்கு, எந்த பாவத்தில் எந்த ஆதிபத்தியம் செய்யும், உங்களுடைய லக்னம் என்ன, லக்னத்துக்கு எந்தெந்த கிரகத்தின் திசைகள் நல்லா இருக்கு, எந்த தசை போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் இப்பொழுது கோச்சாரத்துல டிரான்சிட் அஸ்ட்ராலஜி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன, உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழில் எதுவார அமையும், அந்த பிடித்த தொழிலே உங்களுக்கு வந்து லக்கியான யோகமான தொழிலாக அமைய வாய்ப்பு இருக்கா, எது மாதிரி நேரத்தில் நம்ம செய்யலாம், எந்த படிப்பு நமக்கு உயர்வை கொடுக்கும், எந்த துறை நம்மளுக்கு வந்து நல்ல வெற்றியை கொடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் வந்து நம்ம அடக்கி வாசிக்கணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம், நமக்கு நடக்கக்கூடிய கிரகத்தின் தசைகள், புக்திகள், புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமத்தை வைத்து டிகிரி அடிப்படையில் எதையும் நாம் வந்து தீர ஆராயாமல் அப்படியே நம்ம வந்து பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் போகலாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் எப்படி இருக்கிறார், 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறார்கள், உங்கள் லக்னம் எது மாதிரி இருக்கு, எந்த மாதிரி லக்னமும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கும், அது எப்படி வேலை செய்ய போகுது, அல்லது லக்னம் வேற
ராசி வேறையா அப்படிங்கிற மாதிரி வருது. உங்களுடைய தசை நடக்கிறது ராசி அதிபதியாக இருக்கா, லக்னாதிபதியாக இருக்கிறதா, அல்லது ராஜயோகாதிபதியாக நடந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசைகளாக இருக்கிறதா, அந்த தசை எப்போ நம்ம முடிச்சுக்கலாம், எந்த நேரத்துக்கு அப்புறம் நல்ல நேரங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாம துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய பொதுவான பலன்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்தியில் வைத்து வரக்கூடிய துல்லியமான பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய கிளாரிட்டிஸ், வாழ்க்கையில தேவையான கேள்விகளுக்கு வேணுங்கிற விடைகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மூலமாக நம்ம தவறான முடிவுகளை தவறான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் துயரப்பட்டு அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்து ஒரு டைமும் நம்ம தவறான முடிவெடுத்து நம்ம எதுலையோ நம்ம இறங்கும் பொழுது வாழ்க்கையில 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு இருப்பதனால் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். துலாம் ராசி லக்னம் சூப்பராக இருக்கு. கடைசி ஒரு வருஷமாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உங்களை 5ஆம் பார்வையை குரு பார்த்துட்டே இருந்தார். டாப்பு டக்கரில் இருந்தீங்க. இப்போ உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அப்படின்னா நான் கையில் காசு வரும். போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பர்சனல் அச்சீவ்மெண்ட் எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் கல்யாணம் நடந்திருக்கும், நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும், நிறைய பேர் பிஸ்னஸ் எதனா புதுசாக லான்ச் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் இந்த சிஏ அக்கௌண்டன்ஸ் இருப்பாங்க, தனியாக ஒரு ஆடிட்டிங் ஃபேமோ இல்லை ஃப்ரீலான்சிங் ஒர்க் எடுத்திருப்பீங்க. நிறைய பர்சனல் சக்ஸஸ் நிறைய வந்துச்சுல்ல. அடுத்து பணம். பணம் நல்லா சேரும். இந்த குரு பயிற்சியில் பணம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சேரும். அந்த பணமும் எப்படின்னா அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல பிரெயின், சரியான பிரெயின், சரியான சுக்கிரனுடைய நல்ல ஸ்ட்ராங்கான ஹவுஸ் நீங்கள். அப்போது நீங்கள் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டில் போவீங்க. வீடாவோ நகையாவோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாவோ இல்லை நல்ல சிட் ஃபண்டாவோ எப்படியாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும். நிறைய பேர் துலாம் நைன்ட்டு அந்த கேம்பிளிங்காகலாம் வருவீங்க. இப்போ நான் அடுத்த மாதம் ஸ்ரீலங்கா போகிறேன். ஸ்ரீலங்காவில் துலாம் ராசி 2 பேர் வந்தாங்க. கேட்டாங்க, எனக்கு எந்த இந்த கேம்பிளிங்லலாம் எனக்கு கேம்பிளிங் பக்கமே திரும்ப மாட்டேன். எந்த கலரில் கட்டினா எனக்கு காசு வரும், எந்த குதிரையில் கட்டினா காசு வரும்னு கேட்பாங்க. இந்த கேம்பிளிங் ஏன்னா இது தமிழ்ன்றதுனால அங்கேயும் நிறைய பேர் பார்த்து கேட்குறீங்க. மலேசியாவில் நிறைய பேர் இந்த கேம்பிளிங் கேட்டாங்க. கேம்பிளிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இந்த சூதாட்ட பக்கம் போக மாட்டேன். அதை நான் ப்ரமோட்டும் பண்ண மாட்டேன். உடச்சி முன்னேறீங்களா, முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஸ்டாண்டர்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ட்ரேடிங்கில் ஸ்டாண்டர்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனால் அது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கேம்பிளிங்கோ குதிரை பந்தயமோ இல்லை ஆன்லைன் ட்ரேடிங்கோ இல்லை கிரிப்டோவோ என்னை பொறுத்த வரைக்கும் அது பிஸ்னஸ் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை கால் எடுத்துக்கலாம். இது ஒன்று. பெஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லையோ இல்லை கோர்ட்டு கேசஸோ இந்த உடல் உபாதைகள்லாம் ரொம்ப குறையும். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது மறைமுக எதிரிகள் நிறைய பேர். ஸோ 6லலாம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கம்மியாகும். நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அது முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உள்ளே போகும்போது எதிரிகள் பிரச்சனை தேவையில்லாமல் வரும். கோர்ட்டு கேஸ் இஷ்யூஸ் எல்லாம் வரும், சரிங்களா, அதிகமாக வரும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கு, சூப்பராக எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணலாமோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட வயசில் பெரியவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் ஆகுங்க. முக்கியமாக அப்பா ஸ்தானத்தில் இருக்க மேனேஜர்ஸ், குருமார்கள், கையில் குருமார்களை யாரை பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது ரொம்ப சூப்பர். பிஸ்னஸுமே நல்லா வளரும். உங்களுக்கு பிஸ்னஸுமே சூப்பராக வளர்கிறதுக்கு ஒரு பக்காவான டைம். அதனால் இறங்கி ஆடுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர், தட்சிணாமூர்த்தி, இவங்கெல்லாம் வியாழக்கிழமை குருவோரிட போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த இடத்துல நீங்கள் பூந்தி தரலாம். ஏன்னா இதெல்லாம் குருவில் வரும். பூந்தி தரலாம். இதெல்லாம் வழிபாடு பண்ணுறது, பூந்தி கொடுத்து வழிபாடு பண்ணுறது நல்லது. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். ஸோ இப்போ குரு பயிற்சி பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா. உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது,
கடன் வாங்குறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டையும் நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம். ஓகே, ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயம்ல ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, அங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30 2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குருஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் யாருன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குருவரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் ஐராவதத்து மேலே உட்காந்துருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்துறேன்.